अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णात् मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं नातेन मुनिनातेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वम् अस्तामलगतां गतम्. இது நாதமுனிகளுடைய ஸ்லோகம். யஸ்யா யாதொரு நாதமுனிகளுக்கு எவருக்கு நைகமிகம் நிகமம் அப்படின்னா வேதம், நிகம சம்பந்தி அப்படின்னா நைகம். நைகமிகம் அதாவது வேதத்துல சொல்லப்பட்டதான நிகம பிரதிபாத்தியமான நைகமிகம் அப்படின்றது நிகமத்தினுடைய சம்பந்தம் பெற்றது. அப்படின்னா சம்பந்தம் பெற்றதுன்னா நிகமம்னா வேதம். அதான் நிகமாந்த தேசிகன்னு சொல்றோமோ இல்லை, வேதாந்த தேசிகன். நிகமம்னா வேதம், அதுக்காக சொல்றோம். வேதாந்த நிகமாந்த தேசிகன்னு சொல்றோம். அந்த நிகம சம்பந்தமாக இருக்கக்கூடியது நைகமிகம். அதாவது நிகம சம்பந்தம் என்னது? வேத பிரதிபாத்தியம். அத வேத பிரதிபாத்தியமான தத்துவம் இருக்குதே, அதாவது வேதத்துல பிரதிபாதித்தமான எம்பெருமான் தான், ஒரே தத்துவம் தான். அதாவது தத்துவம் அப்படின்னு சொன்னா உண்மை பொருள் அப்படின்னு அர்த்தம். உண்மை பொருள் எத்தனையோ இருக்குது லோகத்துல, சரி அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டே வந்தா ஒரே பொருள் தான் உண்மை பொருள். அதுக்காக மீதி எல்லாம் பொய்ன்னு சொல்றாளே, பிரம்மன் தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யா அப்படின்னு சொல்றாளே, அவ அந்த ஒண்ணுன்றத தெரிஞ்சுட்டு இருக்கா ஏதோ ஒரு மாதிரி. ஆனா நாம உண்மை பொருள் ஆரம்பிக்கிட்டே சொல்லணும் இல்லை, உண்மை பொருள் பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவாயிரம் உண்மை பொருள் இருக்குது. ஆனா அதெல்லாம் நாம இதுவா பார்த்தோம்னா ஒரே ஒரு உண்மை பொருள் தான். அதனால அவ என்ன பண்ணிட்டா, பலவாயிரம் உண்மை பொருள் சேர்ந்து ஒரு உண்மை பொருளா இருக்குதுன்றத விட்டுட்டு ஒண்ணுதான் உண்மை பொருள், மற்றதெல்லாம் பொய்ப்பொருள், அந்நியத் சர்வம் மித்யான்னு சொல்லிட்டா. அவ சொல்றதுக்கு காரணமும் இதுதான். அங்கங்க அவ சரக்கிட்டா. அவளுடைய மதி மாந்தியம் என்ன பண்றதுன்னா, ஒன்னை எடுத்துக்கிறது, அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்காம மற்ற விஷயத்துல அந்த ஒன்னுடைய சம்பந்தியா இருக்கிற விஷயத்துல போட்ட விட்டுறான். ஏன் அவ அப்படி சொன்னா ஒண்ணுதான் சத்தியம் அந்நியத் சர்வம் மித்யான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். சரி, ஏக தத்துவம் அப்படின்னு இருக்கு, ஒரே தத்துவம் தான். யாரு? பகவான் தான், எம்பெருமான் தான் ஒரே தத்துவம். எப்படி? இப்போ நம்ம சித்தாந்தத்தை வச்சு சொல்லிடுவோம். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம சித்தாந்தம் தான் சரியான சித்தாந்தம் இல்லை, சித்தாந்த பேரை வச்சு சொல்லுவோம். நம்ம சித்தாந்தத்துக்கு பேர் என்ன? விசிஷ்டாத்வைத்தம். துவைத்தம் இல்லை, ரெண்டு இல்லை, அத்வைத்தம், ஒண்ணு. ஒன்னா அப்படின்னா விசிஷ்ட அத்வைத்தம், சேர்ந்த ஒன்று. ரெண்டு பொருள் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு ஒண்ணுதான். உடனே அவன் என்ன பண்ணா, அத்வைத்தம் அது ஒண்ணுதான், மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இல்லை, மீதி எல்லாம் பொய் இல்லை, விசிஷ்ட அத்வைத்தம், அதோட சேர்ந்த ஒண்ணு. எப்படின்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரே வீடு தான், நம்பர் டோர் நம்பர் ஒன்று இருக்குது. அந்த வீடு பெரிய வீடு.
அதில் 10 பேர் கொடுத்தன இருக்கா வச்சு. 10 பேருக்கும் தனித்தனி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் ஒரே டோர் நம்பர், ஒரு வீட்டில் 10 பேர் கொடுத்தன இருக்கா. அது பிரிச்சு பார்க்கதே என்ன, நீ எங்க இருக்க, இந்த வீட்டில் இருக்க, நீ எங்க இருக்க, அந்த வீட்டில் இருக்க, என்னடா எல்லாரும் ஒன்னாவா சாப்பிட்றங்க, ஒன்னாவா தூங்குறங்க, ஒரே இதுவா, அவா வேற நீ வேற ஆச்சு, எப்படி இது சாத்தியமா இருக்கு அப்படின்னா இல்லை. எனக்குன்னு ஒரு தனி வீடு, தனி போஷன், அவளுக்குன்னு ஒரு தனி வீடு, எல்லாம் சேர்ந்தது இந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு வீடுன்னு சொல்லச்சு அந்த வீடு ஒன்னா இருந்தா கூட அதுல எவ்வளோ ஜன்னல், எவ்வளோ வாசல், எவ்வளோ பொருள்கள் இருக்குது. 1000 பொருள்கள் சேர்ந்த ஒரு வீடு. ஏதோ ஒரு ரிப்பேர் அப்படி, எங்கடா போயிட்டு வர, கொஞ்சம் ரிப்பேர், அதை பார்க்கறதுக்காக பலானவனு போய் பார்க்குறேன், நம்ம ரிப்பேர் இந்த மாத்திரை கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது, அதுக்காக அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஆற்றுல ரிப்பேர் வேலைன்னா மொத்தமாக ரிப்பேர் வேலை இல்லை, ஆற்றுல ஒரு ஃபேன் வந்து மாட்டணும், அது ஏதோ சரியா இல்லை கடான்றது, அதுக்காக ஏதோ ஒரு குழாயில தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது, அதுக்கு அந்த டேப்பு திருப்பணும் அப்படின்னா கூட ஆற்றுல ரிப்பேர்னு பொதுவாக சொல்லிடுறான். அப்போ என்னன்னா இவ்வளவு பொருள் சேர்ந்தும் ஒரே வஸ்து. அத போல லோகத்துல காணப்படக்கூடிய பொருள்கள் அனைத்தும் சேத்தனா சேத்தனங்கள், மலிந்திருக்கிற இந்த சேத்தனா சேத்தனங்கள் மொத்தம் சேர்ந்து விசிஷ்டமா அத்வைதம் எம்பெருமான் ஒருத்தனே, ரெண்டு இல்லை. அதாவது அது வேற இவன் வேற இல்லை, அத்வைதம். ஆனா அதெல்லாம் சேர்ந்த அத்வைதம். எம்பெருமான் அதெல்லாம் தனக்கு உடலா கொண்டிருக்கான், அதனால ஒண்ணே. இப்ப கோபாலன் வரான், கோவிந்தன் வரான் அப்படின்னு சொன்னா அந்த சரீரமும் வருது, அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவும் வருது. அந்த ஒரு வியக்தி பேரை சொல்றதுக்கு வரான்னு சொன்னா ரெண்டும் சேர்ந்து தான் வருது. அதனால விசிஷ்ட அத்வைத்தம். அதனால தத்துவம்ன்றது என்னதுன்னா ஒரே தத்துவம், சேத்தனா சேத்தனம் சேர்ந்து மொத்தம் ஒரே சேர்ந்த எம்பெருமான் இருக்கான உடலா கொண்ட எம்பெருமான் ஏக தத்துவம் அப்படின்னு சொல்லத்தே அதுக்கு என்ன அர்த்தம்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டமான எம்பெருமான் ஒருவன் அப்படின்றது ஏக தத்துவம். சரி, அது சேர்ந்து இருக்குதே, அந்த எம்பெருமான் தான் உயர்ந்தவன். அதுக்கப்புறம் அவனோட சேர்ந்து இருக்கிற வஸ்து தாழ்ந்தது. அதனால ரெண்டு தத்துவம்னு சொல்றோம், பரதத்துவம் அவர தத்துவம். அவரத்தோட சேர்ந்து பரனா இருக்கிறவன் ஒருத்தன் அப்படின்னு வச்சு. சரி, அந்த ஒண்ணுன்னு சொல்லட்டு எல்லாத்தோடையும் சேர்ந்து சேத்தனா சேத்தனங்களோட சேர்ந்து ஒருவனா எம்பெருமான் இருக்கானே அந்த பெருமாள் ஒத்தன் தான் ஏக தத்துவம்னு சொல்லத்தே பெருமாள் ஒத்தன் தான் சொல்றோம். அப்ப அவன் விசிஷ்ட வேஷேன ஒத்தன். சரி, என்ன விசிஷ்டம்? சேத்தனா சேத்தன விசிஷ்டமா அவன் ஒத்தனா இருக்கான். அந்த சேத்தனா சேத்தனங்கள் எப்படி? அந்த சேத்தனா சேத்தனங்களோட விசிஷ்டனா இருக்கிற எம்பெருமான் பரதத்துவம், இந்த சேத்தனா சேத்தனம் அவர தத்துவம். அதனால பரதத்துவம் அவர தத்துவம் அப்படின்னு ரெண்டு தத்துவங்கள். தத்துவம் ரெண்டுன்னு சொன்னா பரதத்துவம் அவர தத்துவம் அப்படின்றது ரெண்டு. இப்போ முன்ன என்ன சொன்னோம்? சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் அப்படின்னு சொன்னோம், விசிஷ்டனா இருக்கிற பரதத்துவம்னு சொன்னோம். அப்போ அதுல ரெண்டு சொன்னோம், சேத்தனம்னு ஒண்ணு அச்சேதனம்னு ஒண்ணு சொன்னோம். ஆனா அந்த விசிஷ்டனா இருக்கிற எம்பெருமான் பரன், அவனோட சேர்ந்துருக்கு இது ரெண்டும் அவரம்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து சேத்தனா சேத்தனத்தை அவர தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அவன் ஒரு தத்துவம், இது ஒரு தத்துவம்னு ரெண்டு தத்துவம் ஆச்சு. ஆனா அந்த அவர தத்துவத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா சேத்தனன்றது வேற, அச்சேதனமா இருக்கிறது வேற. அது அறிவுடையது, இதெல்லாம் அறிவில்லாதது. அதனால அந்த அவர தத்துவம்ன்றது உள்ளபடி
பார்த்தாக்கா அது என்னதுன்னா சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு ரெண்டா இருக்கு. அப்ப அதனால சேத்தனம்னு ஒரு தத்துவம், அச்சேதனம்னு ஒரு தத்துவம், பரதத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம். அப்போ அவர தத்துவம் ரெண்டா இருக்கிறதுனால ரெண்டும் வெவ்வேறு, அதனால ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை. அதனால என்னன்னா அப்போ மொத்தம் 3 தத்துவமா இருக்கு. அதனாலதான் தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்றோம். தத்துவத்ரயம். அப்புறம் அவர் தத்துவத்துல 24 தத்துவங்கள் இருக்குது. பிரகிருதி, மகத்து, அகங்காரம், அதெல்லாம் ஏகாதசி இந்திரியம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள்னு 24 தத்துவம் இருக்குன்னு அப்படி அது மேல மேல போகுது. ஜீவன் 25வது தத்துவம், பெருமாள் ஷட்விம்சகன் 26 தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரதத்துவம்ன்றது ஒண்ணு. அப்புறம் ஜீவ தத்துவம்ன்றது எல்லா ஜீவனும் ஒரே மாதிரி, அதனால ஜீவ தத்துவம் எல்லா ஜீவனும் அதான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, அது ஒரு தத்துவம் தான். அதனால ஒரு தத்துவம் ஜீவ தத்துவம். பரமாத்ம தத்துவம் 2 பேர் ஒரே மாதிரி இருக்குதுன்னா அது 2 பேர். அங்க ஜீவ தத்துவத்துக்கு அனந்த கோடி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது சரி, அங்க 2 பேர் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ அச்சேதன தத்துவத்துல வரைச்சே என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா கூட, ஒவ்வொரு பூ ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இது எல்லாம் மாதிரியா இருந்தா கூட, ஆனா அதெல்லாம் ஒரு வகை வகையா இருக்குது. தத்துவங்கள் மாத்திரம் மாறி மாறி டோட்டலா மாறி இருக்கிற தத்துவம்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்குது பிரகிருதியிலேருந்து பிருத்திவி பர்யந்தம். மீதி எல்லாம் இதனுடைய காம்பினேஷன்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே தவிர இது கிடையாது. அதெல்லாம் தனி தத்துவம் இல்லை. சரி, இந்த தத்துவத்தினுடைய கரப்படத்துல இருக்குது. அதனால 24 தத்துவம், 25 தத்துவம், 26 தத்துவம்னு சொல்றோம். ஆனா நாம இப்ப என்ன விசிஷ்டாத்வைதிகளா இருக்கக்கூடிய நாமும் தத்துவத்ரயம் அப்படின்றத சொல்றோம். சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவம் சொல்றோம். இதுதான் அந்த நிகமத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள். ஏன் இந்த 2ஓட 3ஓட இப்படி நிறுத்திருக்கோம்னா, பூர்வத்திலேயே சொல்லியிருக்கோம். முதல் ஸ்லோகத்துல சொல்ல வரது, அதாவது போக்தா, போக்யம், பிரேரிதா அப்படின்ற 3 தத்துவங்களை தெரிஞ்சின்றவன் தான் இதை கடக்க முடியும் இந்த சம்சாரத்தை அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த தத்துவத்திரயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த போக்தா போக்கியம்ன்றது, போக்தான்றது பெரும்பாலும் அனுபவிப்பான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, ஜீவனுக்கு ஞானம் இருக்குது. அதனால 2 பேரும் போக்தாவா இருந்தா கூட அவனுக்கு ஈஸ்வரத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அவன் ஈஸ்வரன்னு தனியே சொல்லப்படுறான். அந்த ஈஸ்வரத்தன்மை இல்லாத போக்தாவை போக்தான்னு சொல்றான். அச்சேதனத்துக்கு போக்திருத்தம் கிடையாது, ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. அதனால அது, ஆனா போக்கியமா இருக்கிறது 3 பேருக்குமே உண்டு. அச்சேதனம், சேத்தனம், ஈஸ்வரன் 3 பேருக்குமே போக்கியமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனாலும் கேவல போக்கியமா இருக்குதே, போக்திருத்தமோ ஈஸ்வரத்துவமோ இல்லாத அந்த அத போக்கியம்னு சொல்றோம். அந்த அச்சேதனத்தை அப்படி சொல்றோம். சரி, இதை தெரிஞ்சுட்டாதான் அவனுக்கு தான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றது வேதம் அப்படின்னு சொல்றமே. ஏன் அது அப்படி? இதை தெரிஞ்சுட்டாதான் வரும்னு சொன்னா, போக்தாவால அனுபவிக்க கூடியது போக்கியம். போக்தா போக்கியத்தை அனுபவிக்கிறது அப்படின்லாம் இருக்குதே, அதெல்லாம் பிரேரிதாவானுடைய ஈஸ்வரனுடைய பிரேரணையின் பேரில் தான் இவன் பண்றான். சொந்தமா சுதந்திரமா இவனால பண்ண முடியாது. ஈஸ்வரன் இவனுடைய கர்மாதீனமா இவனுக்கு அந்த போக்திருத்தத்தை அளிக்கிறான். அந்த போக பொருள்லாம் கொடுத்துருக்கான், இவன் அந்த போக பொருள் தான் அனுபவிக்கிறான். அதாவது இந்த போக்தாவா இருக்கவன போக பொருளோட சேர்த்து வச்சு அனுபவத்தெல்லாம் பண்ணும்படியெல்லாம் பண்ணி வைக்கிறது யாரு? ஈஸ்வரன், எம்பெருமான். அதனால இது 3த்தையும் தனித்தனியா நாம தெரிஞ்சுக்கணும்.
இப்ப நாம்ன்றது போக்கிய பொருளை காட்டிலும் வேறுபட்டவன். போக்கிய பொருளுக்கு நாம அதிபதி, போக்கிய பொருள் நமக்கு கீழ்பட்டது, நம்மால அனுபவிக்க கூடியது அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாமும் எம்பெருமானுக்கு கீழ்பட்டவன், தாசன் அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தினால சொல்லலாம். அதாவது ஒரு ஆபீஸ் இருக்கு, உதாரணம் ஆபீஸ் தான் திருப்பி. ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்கா. மேனேஜர் இருக்கான்னு சொன்னா அந்த மேனேஜர் கீழே எவ்வளோ பேர் வேலை பண்றான். மேனேஜர் கீழே எவ்வளோ பேர் வேலை பண்றான். அந்த மேனேஜர்லயே எத்தனையோ மேனேஜர் இருக்கான். இப்ப அதெல்லாம் விவரிச்சுட்டு போவேனா. ஆனா ஒரு மேனேஜ் பண்றவங்க இருக்கான்னா அவங்க எத்தனையோ பேர் வேலை பண்றான். ஆனா இந்த மேனேஜரே அல்டிமேட்டா அப்படின்னு சொன்னா எல்லாம் ஃபைனல் இவன் தானா மொத்தம் அந்த கம்பெனிக்கு என்ன இல்லை. இவனுக்கு மேலே இருக்கான் எம்டி. இவனுக்கு மேல 10 மேனேஜர்ஸ் இருக்கான் வச்சுக்கோம். சீனியர் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், அது இது தோணான்னு சொல்லி அப்புறம் எம்டி போறது. அது அது அந்த விவரணம் வேண்டாம், அது மேலே இருக்கும். இப்போ இந்த மேனேஜர் அந்த ஆபீஸ்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த மேனேஜர் தன் கீழே இருக்கக்கூடிய 100 பேர் இருக்காளே, அந்த 100 பேர் தனக்கு சகாயம் பண்ண வந்தவர்கள். தனக்கு சககாரியா இருக்கிறதுக்காக மேல இருக்கவன் இவனுக்கு அந்த 100 பேரை கொடுத்துருக்கான். அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கு இந்த 100 பேரையும் வந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், வேலையை வாங்கணும். இந்த 100 பேர் பண்ற வேலையை இவன் சரி பார்த்து மேல அனுப்பணும். 100 பேருக்கும் எப்படி எப்படிலாம் நீ வேலை பண்ணணும்னு சொல்லி அதுபடி அவ சரியா பண்றாளான்றத பார்த்துட்டு அதோட இவன் வச்சுக்க முடியாது. இவன் மேல இருக்கிற எம்டிக்கு இதை அனுப்பணும். இந்த இடத்துல இந்த மேனேஜரா இருக்கானே, மேனேஜருக்கு சககாரி தானே, அதான் மேனேஜருடைய ஒர்க்கை இவன்லாம் குறைக்கிறான்னா என்ன அர்த்தம், அதை பங்கு போட்டு பண்றான். அதாவது மேனேஜருக்கு இவெல்லாம் ஒரு சுகத்தை உண்டு பண்றான், மேனேஜருடைய பர்டனை குறைக்கிறான் அப்படி வச்சுப்போம். அதனால இவா போக்கிய பொருள் மாதிரின்றதுக்காக சொல்ல வரேன். இவாளால தான் மேனேஜருடைய ஒர்க்கு ஸ்மூத்தா போகுது. ஒரு 10 பேர் லீவ் போட்டான்னா அந்த மேனேஜர் படுற பாடு தெரியும். அதனால அது இப்போ இந்த மேனேஜர் இவாளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணச்சே அவனுக்கெல்லாம் நன்னா ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் நன்னா உபயோகப்படுத்துறான் அத்தனை பேருக்கு. அதனால அவள்லாம் தப்பே பண்ணாதே பண்றான். அவ எப்படி என்ன பண்ணிட்டு வராளோ அதை அப்படியே இவன் பார்த்துட்டு அப்படியே அனுப்புறான் வித்தவுட் எனி கரெக்ஷன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போம். ஆன மாதிரி இருக்குச்சே இவன் வந்து எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, நீங்களே கொண்டு மேலே வச்சுடுங்க, இந்த பேப்பரை அப்படியே அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன, ஒரு நாளைக்கு அவ தப்பா பண்ணச்சு அப்படியே மேலே போயிடுச்சுன்னா இவன் பார்த்து அனுப்பிச்சிட்டான்னு அவன் நினைச்சுட்டு இது பண்ணுவான், மொத்தமே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப இவனுக்கு பெரிய ஹானி வந்துடும். யாருக்கு? இந்த மேனேஜர். அதாவது தன் கீழே இருக்கவனே எவ்வளோ தூரத்துக்கு இவன் அவளுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதுக்கு மேல இவனும் ஓவர்சீ பண்ணணும். அத்தை அவ பண்றது தானே, அவ தான் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா, நல்லா பண்ணிட்டு இருக்கா, நாம என்ன பாக்குறது அப்படின்னு தன்னுடைய அந்த காரியத்துல கொஞ்சம் கவனம் மாறிட்டான்னா விட்டுட்டான்னா அன்னைக்கு சோதனையா தப்பா போயிடும். தப்பா போயிடுச்சுன்னா இல்லை பல நாள் இந்த மாதிரி பண்ணான்னா ஒரு நாள் தப்பா போற இன்னைக்கு அது அனர்த்தத்தை விளைவிக்கும். அதனால இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா,
இவனுக்கு கீழே இருக்கிறவாளை ஜாகரூகமா அடக்கி ஆண்டு நன்னா பண்ணணும். இல்லைன்னா இவனுக்கு அனர்த்தம் வந்துடும். அதுபோல நமக்கு போக பொருளா இருக்குதே, நாம் அனுபவிக்கக்கூடிய வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் சேத்தனத்துக்கு கூட போக்கியத்துவம் உண்டுன்னு சொன்னோம். அதனால இது எல்லாத்தையும் இவன் எந்தெந்த அளவு எப்படி எப்படி இருக்கணுமோ அவளோட அந்தந்த வஸ்துக்களோட இவன் அந்த மாதிரி இருந்தான்னா, அதை தெரிஞ்சுட்டு இருந்தான்னா தான் இவன் நல்லா இருப்பான். அது இல்லாத அதிகப்படியா அந்த வஸ்துக்கு மேல வைக்க வேண்டிய மதிப்பை அதிகமா வச்சு அதையே இவன் பெருசா நம்பிட்டான்னு வச்சுப்போம், இவனை அதை அழிச்சிடும். அதான் கண்டதை பார்க்கறதுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும்னா அதை எவ்வளோ திட்டம் பண்ணுவோம் அவ்வளோதான் பண்ணணும். பார்க்கறது போகிறது வந்து எதுவும் அது அளவுக்கு மீறிச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி இவனை அழிச்சிடும். இந்த போக்கிய பொருளை, இந்த சரீரமே இவனுடையது தானே, போகத்தை அனுபவிக்கிறதுக்காக போகாயத்தனம் சரீரம், போகத்துக்கு இருப்பிடமானது சரீரம் அப்படின்னு சொல்லியாச்சு. போகத்தை உண்டு பண்றது சரீரம். இந்த சரீரமே தான் நாம்னு நினைச்சுட்டான்னா இவன் கட்டு போயிடுவான். சரீரம் நமக்கு அடங்கியது. இந்த சரீரத்தை கொண்டு நாம நல்காரியங்கள்லாம் பண்ணணுமே தவிர இந்த சரீரமே நாம்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தை எப்படி எப்படிலாம் அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் விரும்புறதோ அப்படிலாம் பண்ணான்னா இவன் வாங்கி போயிடுவான். அதுதான் எப்படி தன் கீழே இருக்கவாள் அவன் சரியா கண்ட்ரோல் பண்ணாம அவாகிட்ட அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சு அவளையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் பார்க்காமே விட்டா என்ன அனர்த்தம் வருமோ, அது போல இந்த போகப்பொருள் இருக்கக்கூடிய போகப்பொருள்ல முதல் பொருள் சரீரம். இந்த சரீரத்தையே இவன் நாம தான் அப்படின்னு நினைச்சு இந்த சரீரம் நம்ம தான் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அதுக்காகவே இவன் உழைச்சான்னா அப்போ சரீரத்துக்கு பின்னாலேயே போயிட்டான்னா எப்படி தன்னுடைய கீழ்பட்டவன் பின்னாலேயே போய் நீ பண்றது எல்லாம் சத்தாம்பா அப்படின்னு விட்டான்னா எப்படி கவுந்து போடுவனும், அதே மாதிரி சரீரத்துக்கு பின்னாலேயே போனான்னா இவன் கவுந்து போயிடுவான். அதே மாதிரி மேல இருக்கக்கூடியவன் இருக்கானே, நாம தான் இத்தனை பேருக்கும் அதிபதி என்ன அப்படின்னு சொல்லி இவன் மேல இருக்கவனே இக்னோர் பண்ணிட்டான்னு வச்சுப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி வர அவனுக்கு அனுப்பாம இவனே அங்க போய் சேங்ஷன் ஆகி வர வேண்டியதுலாம் என்ன நாம கொடுத்தது தானே அவன் சேங்ஷன் பண்றான், நாமே இதை அப்ரூவ் பண்ணி மேல ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணான்னா அப்போவும் இவனுக்கு ஆபத்து வரும். ஆபத்து வந்ததுன்னா மேல இருக்கவனை கவனிக்காதனால இவனுக்கு இடைஞ்செல்லாம் வரும். அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்காத இவனே பண்ணிட்டான்னா சில போது அது அனர்த்தத்தை விளைவிச்சு. அது போலதான் பிரேரிதாவா இருக்கிற ஈஸ்வரன் இல்லாம நாமே சுதந்திரன்னு நினைச்சுட்டான்னா, அதாவது இந்த சரீரமே நாம தான் அப்படின்னு நினைச்சு அதுவும் பின்னாலேயே போனான்னாலும் மாட்டிப்பன். ஈஸ்வரன் மொத்தம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்காமே இவன் நாம தான் சுதந்திரன்னு நினைச்சாலும் இவன் அழிஞ்சு போயிடுவான். எப்படி எம்டிக்கு நாம இதெல்லாம் அனுப்பணும், நாம அனுப்புறதா அவர் கழித்து போறார், ஓகே சொல்றார், உடனே நாம தான் பிரான்ச்சஸுக்கெல்லாம் நாம் ஆர்டர் அனுப்புகிறோம், அந்த நான் அவர்கிட்ட என்ன அனுப்புவானே நாமே அந்த ஆர்டரை அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு நினச்சுட்டான்னா அவர் பெருமை ஓகேன்னு தானே போடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுறது நாம தானே. அந்த ஓகே வாங்கினா என்ன வாங்கட்டா என்ன அப்படின்னு அவன் அனுப்பிச்சுட்டான்னா அழிஞ்சான் சில சமயத்தில். அதனால அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும். அதனால போக்தா போக்யம் பிரேரிதா இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுட்டாதான் இவன் மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போக முடியும், மூக்ஷு ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். இதுதான் வேதத்தினுடைய உண்மை பொருள். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சர்வத்தையும் ஆட்டி படைக்கிறான். அதுக்கு கீழே சேத்தனமான ஜீவன் நாம இருக்கோம். நாம அவன் கீழே இருந்து நமக்கு அவன் கொடுத்த கர்மாதீனமாக கொடுத்த இந்த அச்சேதனத்தெல்லாம் நாம அனுபவிச்சு இந்த அச்சேதனமான சரீரம் நமக்கு இந்த கல் நிலைமையில இருக்குச்சேவே ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாவஜம்
அப்படின்னு வராக நாயனார் சொன்னாரே, மனசு ஒரும்பாட்டில் இருக்குது, சரீரங்கள்லாம் கபவாத பிரச்சனைகள்லாம் நன்னா இருந்து சரீரம் படுத்துக்காது இருக்குது, சுஸ்வஸ்தே சரீரே தாத்து சாமியங்கள்லாம் இருக்குது. என்ன ஒருத்தன் நினைச்சான்னா விஸ்வரூபமா இருக்கக்கூடிய அஜனா இருக்கக்கூடிய பிறப்பிரியா இருக்கக்கூடிய என்ன நினைச்சான்னா அவனை நான் உயர்ந்த கதிக்கு அவன் மரணமாகச்சே அழைச்சிட்டு போறேன். ததஸ்தம் ரயமானந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு வராக நாயனார் சொல்றார். அதனால என்னன்னா இந்த சரீரங்கள்லாம் சரீரத்தை நாம கிரீதேயம் காயனம் மகதா புண்ணிய பண்ணியன உயர்ந்த புண்ணியம் பண்ணி தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். புண்ணியமாகிற விலையை கொடுத்து இந்த சரீரம் வாங்கியிருக்கோம். துறையாவன்ன பிஜ்யத்தே, இது உடையத்துக்கு முன்ன இந்த சரீரம் அழியறதுக்கு முன்ன சரீரமாகிற இந்த கப்பல் அழியறதுக்கு முன்ன ஓடம் அழியறதுக்கு முன்ன நாம என்ன பண்ணணும்? மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்கணும். இந்த சரீரத்தை வச்சுதான் பண்ணணும் மோட்சோபாயம். சரீரம் இல்லாத பண்ண முடியாது. இந்த சரீரம் அப்படிப்பட்ட மனுஷ சரீரத்தை நாம வாங்கியிருக்கோம் உயர்ந்த புண்ணியத்தை கொடுத்து. எப்படி? அதாவது ஜன்மாந்தர சஹஸ்ரேபி தபோத்யான சமாதிபிகி, ஜன்மாந்தர சகசிரத்துல தபசு தியானங்கள்லாம் ஆயிரக்கணக்கா பண்ணி அதுலதான் கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தை, கிருஷ்ண பக்தனா நாம இப்ப ஆயிருக்கோம். அந்த கிருஷ்ண பக்தன் ஆனதுனால அவன் சொன்னபடி மாமேகம் சரணம் சரணாகதி பண்றோம். இதெல்லாம் எப்ப சாத்தியம் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாளா சாத்தியமாகறதுக்கு இந்த தத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கல. நாம் நாம் நாம்னுட்டு இந்த சரீரத்தையே அச்சேதனமான நமக்கு உதவிகரமா இருக்கிற சரீரத்தையே நாமும் நினைச்சுண்டு அதுக்காகவே உழைச்சிட்டோம். அதனால இந்த ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்காததுனால அதெல்லாம் நமக்கு உதவிகரமா இருக்கக்கூடியது. அது எவ்வளோ நாம உபயோகப்படுத்தணுமோ அவ்வளவுதான் உபயோகப்படுத்தணும்னு தெரியாம அதையே நாமும் நினைச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான் ஈஸ்வரன் அப்படின்னு இல்லாத அகங்காரம் மமகாரம் இவளோட இருந்துட்டோம். அதனால இந்த லௌகீக உதாரணம் சொன்னேன். ஆன மாதிரி நடுவுல இருக்கவன் கீழே இருக்கவனையும் மேல இருக்கவனுக்கும் உண்டான படிக்கு அவளுடைய தன்மைக்கேற்ப அவளோட கூட இவன் நடந்து இவன் நல்வாழ்வு வாழறா போல, அப்படி நடக்கிறவன் தான் நல்வாழ்வு வாழறா போல, மேல மேல முன்னேறா போல. இங்கேயும் இந்த தத்துவத்தை தெரிஞ்சின்றாதான் அதன்படி நடந்தாதான் இவன் மேல போக முடியும். அததான் இந்த வேதம் காமிக்கிறது. இந்த நைகமிகம் தத்துவம் அஸ்தா மலகதாங்கதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த தத்துவத்தை தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆழ்வார் காட்டுறார். ஆழ்வார் உபதேசத்தினால இவருக்கு இந்த வேத பிரதிபாத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகள்லாம் இவருக்கு நன்னா தெரியுது. அப்படி எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒத்தன் இல்லை, ஏக தத்துவம் தான். அந்த ஏக தத்துவம் எப்படி? ஸ்வரூப ரூப குண விபூத்தியாதி விசிஷ்டமாய் இருக்கக்கூடிய பகவத் தத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதான் ஏக தத்துவம், இல்ல ரெண்டு தத்துவம், இல்லைன்னா தத்துவத்திரயம். எல்லாம் மூன்றும் ஒன்னே தான். ஆனா ஒவ்வொன்றும் சொல்லத்தே ஒரே அர்த்தத்தை தான் காண்பிக்கும். ஆனா அது ஒவ்வொரு விதமா காண்பிக்கும். அதனால என்ன நைகமிகன் தத்துவம் அஸ்தா மலகதாங்கதம், அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெல்லிக்கனி உள்ளங்கையில இருந்தா எப்படி கொஞ்சம் கூட ஒளிமறைவு இல்லாம நமக்கு ரொம்ப நன்னா தெரியுமோ, அதுபோல இந்த வேத பிரதிபாத்தியமான எம்பெருமானுடைய தத்துவத்தை, விசிஷ்டமா இருக்கக்கூடிய தத்துவத்தை இப்படி சொரூப ரூப குண விபூத்தியாதி விசிஷ்டனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்ற இந்த தத்துவத்தை, இதுதான் உண்மையான தத்துவம். இதுலதான் சில பேர் அவனை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறா, இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை மாத்திரம் ஒத்துக்கா, ஈஸ்வரனை ஒத்துக்காத நிரீஸ்வர மீமாம்சகன், நிரீஸ்வர சாங்கியன் அவள்லாம் ஈஸ்வரனை ஒத்துக்காத இந்த பிரபஞ்சத்தை மாத்திரம் ஒத்துக்கிறா. இப்படி எல்லாம் இருக்குது. அப்புறம் ஈஸ்வரனையே வேற யாரோ சொல்றா, பசுபதி ஈஸ்வரன் சொல்றா, அப்புறம் சதுர்முகன் ஈஸ்வரன் சொல்றா, வேற ஏதோ சொல்றா. இப்படி எல்லாம்
இந்த உண்மையான பகவத் தத்துவம் தெரியணும். இவருக்கு அந்த மாதிரி தெரியுது. யாருக்கு? நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானம். நாதேனா, நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இருக்காரே ஸ்ரீமன் நாதமுனிகள், என்ன அவருக்கு யார் ஒரு நாதமுனிகளுக்கு எஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாங்கதம், அப்படிப்பட்ட தேன நாதேன முனினா, அப்படிப்பட்ட நாதமுனி இருக்காரே அந்த நாதமுனியினாலே அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, இது கொஞ்சம் சொல்லணும். அதனால அதை நாளைக்கு நாம அனுசந்தானம் பண்ணுவோம். அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தங்கள்லாம் விவரணார்த்தங்கள்லாம் இன்னைக்கு சொல்லிட்டோம். ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை மாத்திரம் நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. திவன்ஷடோபாதிபதே நிஜம் ஸ்ரீரங்கபூர்வ சரீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் சகலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேவம்.